வெளிச்சம் கர்த்தரே, நித்திய வெளிச்சம். கைகளை தட்டி பாடுவோம். வேதவசனம் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு உடன் வரும் வெளிச்சமே. வேதவசனம் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு உடன் வரும் வெளிச்சமே. மகளுக்கு உரியவனாய் என்னையே, இயேசு ஒருவரே, நம்மை வைத்திருக்கும் நாதன் இயேசு ஒருவரே. என் சூரியன் அஸ்தமாவதில்லை, என் சந்திரன் மறைந்து போவதில்லை. என் சூரியன் அஸ்தமாவதில்லை, என் சந்திரன் மறைந்து போவதில்லை. கர்த்தரே, நித்திய வெளிச்சம். சொல்லுமா, கர்த்தரே, நித்திய வெளிச்சம். கர்த்தரே, நித்திய வெளிச்சம். கர்த்தரே, நித்திய வெளிச்சம். இந்த பாடலை ஆண்டவர் கிருபையினாலே ஊழியத்தில் வந்த முதல் வருடத்திலே 31வது வருஷத்துக்கு முன்பாக இந்த பாடலை ஈற்ற கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அந்த நாளிலிருந்து எனக்கு வந்த போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சல்ல. அத்தனை மத்தியிலும் கர்த்தரே நித்திய வெளிச்சமாயிருந்தார். இன்னைக்கு உங்கள் முன்பாய் நிற்பதற்கு தேவன் தந்த கிருபை. கர்த்தர் தாமே இந்த நேரத்தை பொறுமையோடு இருந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வேலை முடிந்தது. இது கர்த்தருடைய வேலை. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கான நேரம். ஆண்டவருக்கு மகிமை. ஏறக்குறைய 3 மாத காலமாய் இந்த கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபித்து இங்கே வந்திருக்கிறோம், ஐயாவும் உட்பட. ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருந்தாலும் செய்திக்கு நேரம் அதிகமாய் தேவைப்படுவதனாலே நான் இப்பொழுது ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த நாள் தேவனுடைய வார்த்தைக்காக ஆண்டவர் நான் துதிக்கிறேன். ஆண்டு சோத்திரம் இந்த நாளை ஒதுக்கி தந்தார். பல ஷெட்யூல் மத்தியிலேயும் உண்மையிலுமே ஆண்டு சோத்திரம் மிக பிஸியான நேரத்திலே நம்முடைய பட்டணத்தை நேசித்து அந்த தேதியை கொடுத்து அவர் இந்த நாள் வந்தது பெரிய பாக்கியம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரின் தேவதாசனை வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட இந்த அருமையான விசேஷித்த கூட்டத்திற்காக ஒழுங்கு செய்த அழைத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான டேவிட் பால் ஐயா அவர்கள் முயற்சி எடுத்து இந்த காங்கேயம் பட்டணத்திலே ஊழியர்களை ஒன்றிணைத்து இப்படி கூட்டங்களை ஒழுங்கு செய்து கர்த்தர் நல்லவர். இந்த கூட்டம் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். வந்த உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென். பிரியமானவர்களே, இந்த மேசியா அப்படிங்கிற தலைப்பில் இதுவரைக்கும் 8 பாகங்களை பாடல்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இனி அடுத்தடுத்து வால்யூம்களை வெளியிட அப்படி சூழ்நிலை இல்லை. ஏன்னா எல்லாமே இப்போ யூடியூப்பில் போயிடுச்சு. அதனால் அடுத்து சிங்கிளாக வெளியிடுவோம். இந்த 8 பாகங்களை சேர்த்து ஒரு பாடல் புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறோம். இது யூடியூப்பில் நீங்கள் போனீங்கன்னா மெஸ்ஸியா மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற சேனலில் வீடியோ பாடல்களை கேட்கலாம். எஸ்ஜேசி செல்வகுமாருங்கிற சேனல் போனீங்கன்னா கிட்ட முதலாவது பாடலிருந்து கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட 90 பாடல்களுக்கு மேலே அத்துணையும் அந்த யூடியூப் சேனலில் இலவசமாக நீங்கள் கேட்கலாம். ஆமாம். அதனால் அதில் போய் கேளுங்க, பயன்பெறுங்க, படித்து அதை கற்றுக்கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஆராதனையில் அல்லது சபை ஆராதனையில் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவன் நல்லவர். தொடர்ந்து இந்த மேசியா கீதங்களிலிருந்து ஒரு பாடல்களை பாடி நாம் ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம்.
மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் முகத்தை நான் கர்த்தருடைய வருகையில கண்டிடுவேன். அவரோடு நானும் சென்றுடுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க ஆமென். Thank you, Father. Yes, Lord. மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவ தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவ தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் முகமே நான் கண்டிடுவேன். அவரோடு நானும் சென்றிடுவேன். அவர் முகமே நான் கண்டிடுவேன். அவரோடு நானும் சென்றிடுவேன். மகிமை மகிமை அந்த மகிமை 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 அந்த மகிமை. மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவ தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். எல்லாரும் கைகளை தட்டி பாடலாமா? கர்த்தருடைய வருகையில நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு படுகிற பாடுகள் எல்லாம் கர்த்தருடைய வருகையில மகிமையாய் மாறி தேவனின் வருகையில் துக்கம் எல்லாம் சந்தோஷமாகவே அறிய போகும். தேவனின் வருகையில் துக்கம் எல்லாம் சந்தோஷமாகவே அறிய போகும். தேவனுக்காய்ப்பட்ட பாடுகள் எல்லாம் மகிமையாய் என்று மாறிடுவே. தேவனுக்காய்ப்பட்ட பாடுகள் எல்லாம் மகிமையாய் என்று மாறிடுவே. இந்த காணும் பாடுகள் இந்த மகிமை ஈடாயாகும். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவ தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். எத்தனை பேர் ஆண்டவர் வருகிறவரை பார்த்து நமக்காய் அவர் ரத்தம் சுற்றி பாடுபட்டதனால இந்த பாதத்துல விழுந்து நன்றி சொல்ல ஆசை. நமக்காய் ரத்தம் சிந்தவருடைய கரத்தை முத்தமிட ஆசை. எனக்காகவே ரத்தம் சிந்தின கரத்தை கண்டு 1000 முத்தங்களிடனும். எனக்காகவே ரத்தம் சிந்தின கரத்தை கண்டு 1000 முத்தங்களிடனும். சிலுவை சுமந்து நடந்த பாதம் விழுந்து நன்றி சொல்லிடவும். சிலுவை சுமந்து நடந்த பாதம் விழுந்து நன்றி சொல்லிடணும். அவர் யாரும் செய்த அன்பு மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவ தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவ தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் முகமே நான் கண்டிடுவேன். அவரோடு நானும் சென்றிடுவேன். அவர் முகமே நான் கண்டிடுவேன். அவரோடு நானும் சென்றிடுவேன்.
மகிமை மகிமை அந்த நாள் மகிமை 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 அந்த நாள் மகிமை சொல்லுங்கள் மகிமை மகிமை அந்த நாள் மகிமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவின் வருகைக்காய் காத்திருக்கிறீங்க? அவர் இந்த உலகத்துல வந்து பிறந்தது எத்தனை உண்மையோ, சிலுவையில மரித்தது எத்தனை உண்மையோ, அவர் உயிரோடு எழுந்தது எத்தனை உண்மையோ, அத்தனை உண்மை அவர் மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஜீவன நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்துடுவோம். ஆமென். இந்த உலகத்துல நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதை நம்ம எத்தனை பேர் இயேசுவுக்கு நான் தருகிறேன்னு சொல்றீங்க? இந்த உலகத்துல இயேசு 33 வருடம் வாழ்ந்தார். ஒரு நாள் கூட தனக்குன்னு அவர் வாழவில்லை. எல்லா நாட்களும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தார். ஆமென். ஆக அவர் நமக்காக வாழ்ந்தார், ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். திருப்பி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ எனக்கு என்ன செய்வாய்? அப்ப நம்ம நிறைய அவருக்காக செய்யலாம். காசு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம். ஆனா எல்லாத்தை விட அவருக்காக வாழ்வதையே கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சோ எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை தெரிந்தவர்களை என்னோடு சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நல்லவர். நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. வழி போல நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாக என்ன செய்வோமே? நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுக்காய் வாழ்வோம். ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்வதுதான் நமக்கு பாக்கியம். யாரோ செய்து நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக உற்சாகமாய் பாடலாமா? கைகளை தட்டி ஊழியம் செய்வது பாக்கியமே. ஊழியம் செய்வது பாக்கியமே. அதில் பகலோடு இன்று நான் அறிவோமே. கர்த்தரோடு வந்திடுவாரே. அன்று இறந்தால கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்றும் ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சொல்வோம் எல்லாரும். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம்.
இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கைகளை தட்டி நமக்காக இயேசு வாழ்ந்தார், நாமும் அவருக்காக வாழ்வோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவ நாம மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்ததாக அநேகரை தொட்ட ஒரு பாடல், ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, என் எல்லாமே நான் விட்டு விட்டு வந்தேனே, எனக்கு எல்லாமே நீர்தானே, என் வாழ்வெல்லாம் நீர்தானே. அநேகரை தொட்ட ஒரு பாடல், அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தின ஒரு பாடல், அநேகரை ஊழியக்காரர்களாக ஒப்பு கொடுக்க வைத்த பாடல். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவர் அன்புன்னு சொன்னா இயேசுவின் அன்புதான் உண்மையானது, மாறாத அன்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? என் மனதின் வேதனை எல்லாம் புரிந்து கொள்வார் யாரும் இல்லை, இதயம் நொறுங்கி கலங்கும் நேரம் அன்பு காட்டவும் யாரும் இல்லை. அன்பே, நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றால் என்றோ மண்ணாகி போயிருப்பேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அவர் ஒருவரே கருசுனை உள்ளவர். அல்லேலூயா. Thank you, Holy Spirit. இந்த பாடல் பாடி முடியும் போது நாம் எழும்பி நின்று அப்படியே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். தேவன் நல்லவர். உம்மை தேடி வந்தேனே, எல்லாரையும் விட்டு விட்டு வந்தேனே. இயேசப்பா உம்மை தேடி வந்தேனே, எல்லாரையும் விட்டு விட்டு வந்தேனே. எனக்கெல்லாமே நீதானே, என் வாழ்வெல்லாம் நீதானே, எனக்கெல்லாமே நீதானே, என் வாழ்வெல்லாம் நீதானே, என் சொந்தம் பந்தம் யாவும் நீயே. இயேசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. இந்த உலகத்துல சொந்தன்னு சொன்னா அவரை தவிர வேற யாரை நம்ம நினைக்க முடியும்? இந்த உலகத்துல அவரை நம்பி போகாம வேற யாரை நம்பி போக முடியும்? அவர் இல்லாம நம்ம வாழ முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அந்த உண்மையான அன்பை பாடி ஆராதிக்கலாமா? கைக்குள்ளோ உன்னை தானே நினைக்கின்றேன், உண்மையானிந்த உண்மையே அண்டி கிடக்கின்றேன். அந்த என்றாலே உமதன்பு ஒன்றுதானே, எங்கும் மாறாத அன்பு ஐயா. அன்பு என்றாலே உமதன்பு ஒன்றுதானே, எங்கும் மாறாத அன்பு ஐயா. உயிரே இந்த நீரின்றி நான் இல்லை, உயிரே இந்த நீரின்றி நான் இல்லை. உம்மை அன்றி யாரை நம்பி நானும் தேடி போவது? உம்மை அன்றி யாரை நம்பி நானும் தேடி போவது? இயேசப்பா உம்மை தேடி வந்தேனே,
இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. சொல்லுவோமா எல்லாரும்? ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே. இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. எனக்கெல்லாம் நீதானே. வந்தமா என் வாழ்வெல்லாம் நீதானே. தன்னை சொல்றீங்க. எனக்கெல்லாம் நீதானே. என் வாழ்வெல்லாம் நீதானே. என் சொந்தம் ஏசப்பா உம்மை தேடி வந்தேன். இங்கே எல்லாமே விட்டு விட்டு வந்தேன். நம்முடைய வேதனை படும்போதெல்லாம், நம் இருதயம் நொறுங்கும் போதெல்லாம், நம் இருதயம் கலங்கும் போதெல்லாம் நம்மை விசாரிக்கிறது, நம்மை புரிந்து கொள்கிற ஒரு இயேசு, நமக்காய் அன்பு காட்டுகிற ஒரு இயேசு. அவர் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஜீவிக்க முடியும்? நம்ம இது கருசுமை உள்ளவர், நம்மை அறிந்த ஒரு ஜீவன் உண்டு, அவர் தான் இயேசு. அந்த இயேசு இருக்கிற வரைக்கும் நாம் சோர்ந்து போக தேவையில்லை. உள்ளத்தின் ஆழத்துல அப்படியே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? Thank you Lord. இயேசுவே யாரும் இதயம் கலங்கும் நேரம் அன்பு காட்டவும் யாரும் இல்லை. வேதனை யாரும் இல்லை. இதயம் கலங்கும் நேரம் அன்பு காட்டவும் யாரும் இல்லை. அன்பே நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றால் எங்கோ மன்னாகி போயிருப்பேன். அன்பே நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றால் எங்கோ மன்னாகி போயிருப்பேன். இயேசுவே என்னில் கரிசனை உள்ளவரே. இயேசுவே என்னில் கரிசனை உள்ளவரே. என்னை அறிந்த என் மனம் புரிந்த ஒரு ஜீவன் நீரையா. என்னை அறிந்த என் மனம் புரிந்த ஒரு ஜீவன் நீரையா. எல்லாரும் ஏசப்பா உம்மை தேடி வந்தேன். நன்மை எல்லாமே விட்டு விட்டு வந்தேன். பாடுவோம் எல்லாரும். ஏசப்பா உம்மை தேடி வந்தேன். நன்மை எல்லாமே விட்டு விட்டு வந்தேன். எனக்கு எல்லாமே நீதானே. என் வாழ்வெல்லாம் நீதான். எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசுவே எனக்கு எல்லாமே நீதான். என் வாழ்வு நீங்கதாப்பா. வாழ்வெல்லாம் நீதான். என் சொந்த பந்தம் எல்லாம் சொந்த பந்தம் யாவும் இயேசப்பா உம்மை தேடி வந்தேனே. இங்கே எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. Hallelujah, 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 hallelujah.
ஆவியானவர் கண்ணீரை துடைக்கிறவர்,
கண்ணிருந்து காணாதவரை நாங்கள் ஆராதிக்கலப்பா. நீர் எங்களை காண்கிற தேவனப்பா. இப்பொழுது இறங்கி வாருங்கப்பா. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்து நிமித்தம் கூடினாலும் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் நீ போய் பேசாத ஆண்டவரப்பா. நாங்கள் உங்க நாமத்து நிமித்தம் தான் கூடி இருக்கிறோம். உங்களை ஆராதிக்க நாம் வந்து இருக்கிறோம். உங்க மகிமை இப்ப வெளிப்படுத்தணும்ப்பா. உங்க பிரசனத்தை நாங்க பார்க்க வேண்டும். ஏதோ வந்தோம் போனோம் என்று இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டோம் என்று இருக்கக்கூடாது. எங்க வாழ்க்கையை மாற்றுகிற கூட்டமாக இருக்கட்டும். ஒரு விசேஷித்த விடுதலையின் கூட்டமாக இருக்கட்டும். இன்றைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை உண்டாகட்டும். இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் ஒரு பிரேக்த்ரூ உண்டாகட்டும். தொடுவீராக, கரத்தை நீட்டுவீராக, ஒவ்வொருவரை தொடுவீராக. இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். இன்றைக்கு பொல்லாத பிசாசின் கிரிகள் அழியட்டும். குமாரன் விடுதலை ஆக்கினார். நீங்கள் மெய்யாக விடுதலையாக என்று சொல்கிறேன். ஒரு மெய்யான விடுதலை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். சுகத்தை கொடுங்கப்பா. கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆகவே வியாதி இருக்கிற இடத்துல உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். வியாதியஸ்தருக்காய் விசேஷமாக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். எங்கே இருந்து வந்த ஊழியக்காரன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போவதில்லை. இந்த இடத்துல அசைவாடுகிற ஆண்டவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆகவே கட்டி இருக்கிற இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஆபரேஷன் இருக்கிற இடத்துல, பண்ண வேண்டிய இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். வியாதி வலி வேதனை இருக்கிற இடத்துல இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள். இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாள். இயேசு உங்களுக்கு இப்பொழுது சுகத்தை கொடுக்க போகிறார். உங்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் விடுதலையோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும். துதிக்கிற பிள்ளைகள் வியாதியோடு இருக்கிறதை அவர் விரும்பல. ஹல்லேலூயா. தகப்பனே, யாரெல்லாம் எந்த இடத்துல கைகளை வைத்திருக்கிறார்கள், எந்த இடத்துல வியாதி என்று, எந்த இடத்துல கட்டிகள் என்று, எந்த இடத்துல ஆபரேஷன் பண்ண வேண்டிய இடம் என்று கைகளை வைத்திருக்கிறார்களோ இந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் கைகள் அல்ல, உங்க கைகளை அந்த இடத்துல வைப்பீராக. உங்க கைகளை அந்த இடத்துல வையுங்க. உங்க கையை வையுங்க. இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, நாங்க இன்னைக்கு எதிர்பார்க்கிறோம். நாளைக்கு அல்ல, அடுத்த நாட்கள் அல்ல, இன்னைக்கு நாங்க உங்க விடுதலை எதிர்பார்க்கிறோம். இந்த நிமிஷத்தில் எதிர்பார்க்கிறோம். மணிக்கணக்கா துடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நேற்றில் இருந்து காத்திருக்கிறார்களுடைய பாதத்தில் ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும். ஒரு அதிசயம் நடந்தே ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆஸ்துமா வியாதிகள் சுகமடைவதாக. பொல்லாத கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை உண்டாவதாக. கிட்னி ஃபெயிலியர் ஒரு விடுதலை உண்டாவதாக. இந்த வல்லமை இறங்குவதாக. எங்கள் வியாதிகளை சிலுவையிலே சுமந்தீரே, எங்கள் வியாதிகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே. நீர் சுமந்த தீர்த்த வியாதியை திரும்ப நாங்கள் சுமக்க கூடாது. ஆகவே இயேசுவின் தழும்புகளால் குணப்படுத்துவீராக. இயேசுவின் காயத்தால் சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்குற வல்லமை இறங்குவதாக. உடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். உடைய தழும்புகளால் நாங்கள் விடுதலையாகிறோம். Right now Jesus, எப்பேற்பட்ட வியாதியிலிருந்து விடுதலை தாரு. குறிப்பாய் அன்பு சகோதரிகள், ஆண்டவர் இரத்த போக்கு வியாதியில கஷ்டப்படுவதற்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. சுகமாக்கிற வல்லம் என்ற கட்டப்பையில பாய்வதாக. தொட்டு சுகமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் இருதய அடைப்புகள் விலகுவதாக. ஆண்டவரை மூளைக்கு போகிற நரம்பு இருக்கிற பிளாக் எல்லாம் கரைவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை தைராய்டு பிரச்சனை ஒரு விடுதலை உண்டாவதாக. சைனஸ் பிரச்சனை ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. நுரையீரல் இருக்கிற எல்லா பிரச்சனையும் விடுதலை இப்பொழுது தொடுமாண்டவர் நீங்க விடுதலை கொடுத்ததாகணும். நீங்க சுகத்தை கொடுத்ததாகணும். அற்புதம் நடந்ததாகணும். இன்றைக்கு காத்திருக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் உண்மை நோக்கி நாங்கள் கரங்களை விரிக்கிறோம். ஒரு விடுதலை தருவீரா. ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி. உம்முடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி. கட்டுகளை உடைத்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. பொல்லாத செய்வனை கட்டுகள், வில்லிசுனை கட்டுகள் எல்லாம் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். மாந்திரிக கட்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். விடுதலை விடுதலை விடுதலை. இந்த கூட்டுக்கு வந்தது நிமித்தம் ஒரு விடுதலை உண்டாவதாக. பிள்ளைகள் வெளியே போய் சாட்சிகளாய் வாழ்வார்களாக. அநேகருக்கு ஒரு சாட்சிகளாய் எழும்புவார்களாக. அற்புத சுகத்தை பெற்றேன் என்று சொல்வார்களாக. உங்க நாம மகிமைப்படுவதாக. பெரிய பெரிய வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக. பொல்லாத பலவீனத்தை உண்டாக்குற பலவீனத்தின் ஆவியை பிள்ளைகளை விட்டு வெளியேறி இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. in the name of Lord Jesus. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஒரு சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தழும்புகளா
குணமாகிறோ, உன் காயங்களா சுகமாகிறோ, உன் தழும்புகளா குணமாகிறோ. விசுவாசத்தோட உன் காயங்கள் அறிக்கை செய்வோம். சுகமாகிறோ, மனதுருகி சுகம் தருபவரே, வைத்தியரே இயேசுவே. சொல்லுங்க, மனதுருகி சுகம் தருபவரே, வைத்தியரே இயேசு. சுகமடைவோமே, ஒரு வார்த்தை சொல்லுமே, வியாதி விலகுமே, இப்ப தொடுங்க இயேசுவே. சுகமடைவோமே, ஒரு வார்த்தை சொல்லுமே, வியாதி விலகுமே. இசையா இசையா இசையா, கூப்பிடுவோம் எல்லாரும். இசையா இசையா இசையா, மனதுருகி சுகம் தருபவரே, வைத்தியரே இயேசுவே. உன் தழும்புகளா குணமாகிறோ, உன் காயங்களா சுகமாகிறோ. தகப்பனே, எப்பேற்பட்ட வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர் என்று நம்புகிறோம். இந்த துதி வேளையிலே சுகத்தை தந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் வந்துவிட்டு சும்மா போகிற தேவன் அல்லப்பா. எங்களை சுகமாக்கி சந்தோஷப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அனுப்புகிறவர். நன்றி. எல்லா துதிக நமக்கு கைகளை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே செலுத்தி. இந்த வளர்ச்சி உங்க வாழ்க்கையில வந்திருக்கா? இந்த முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கா? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாவத்திலிருந்து பரிசுத்தமா மாறுறது மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒரு பயலுக்கு நீ கேட்ட சத்தியத்தை சொல்லலையே. ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பியா? சும்மா மற்ற விஷயத்த மட்டும் காதில் போக வர அளவுக்கு பேசியிருப்பேன். ஆனால் ஒரு நாள் அவருக்கு ஃபோன் பண்ணி சத்தியத்தை சொன்னையா? கேட்ட சத்தியத்தை எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணீங்க?